வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் யூஜிடிஆர்பி மேத்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இன்றைக்கி வந்து யூஜிடிஆர்பி மேத்ஸில் யூனிட் 8ல் நம்ம என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் படிக்கணும், ரெஃபரன்ஸ் புக்ஸ் என்னங்கிறது விஷயமா சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னால் நிறைய வீடியோஸில் 7 யூனிட்ஸுக்கும் டீட்டெயில்டாக என்னென்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணணும், என்னென்ன டாபிக்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்க்கலன்னா கட்டாயமாக பாருங்கள். யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து மெக்கானிக்ஸில் நம்மளுக்கு டைனமிக்ஸு ஸ்டாட்டிக்ஸ்னு 2 டாபிக் தனித்தனியாக இருக்கும். டைனமிக்ஸு ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே எம்கே வெங்கட்ராமன் புக்கு அகஸ்தியர் பப்ளிகேஷன்லேருந்து போட்டிருக்காங்க. டைனமிக்ஸ் தனியாக ஒரு புக் இருக்கும், ஸ்டாட்டிக்ஸ் தனியாக ஒரு புக் இருக்கும். நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், இந்த புக்லேருந்து தான் ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு, இந்த புக்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய சாப்டரையும் அந்த சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் உள்ள அந்த ஆர்டர் படி அப்படியே சிலபஸ் இருக்கும். அதனால இந்த எம்கே வெங்கட்ராமன் தவிர வேறு எந்த புக்குமே நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டாம், இதுவே போதுமானதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய தியரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டைனமிக்ஸில் வந்து சென்ட்ரல் ஆர்பிட்ஸ், அதில் வந்து எஸ்பெஷலி அந்த ப்ரொஜெக்டைல்ஸில் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். அப்புறம் ஸ்டாட்டிக்ஸில் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், டைனமிக்ஸில் சென்ட்ரல் ஆர்பிட்ஸு, அதிலலாம் 1-2 ப்ராப்ளம்ஸ் வரும். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், அப்புறம் ப்ரொஜெக்டைல்ஸு, அப்புறம் ஃபோர்ஸு, டோட்டல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி சில இதில் வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். அது போக மெஜாரிட்டி மோஸ்ட் ஆஃப் த இதில் வந்து நம்மளுக்கு தியரி கொஸ்டின்ஸ் தான் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 70 to 80% தியரி கான்செப்ட்ஸுக்கும் ஒரு 20 to 30% நம்ம ப்ராப்ளம்ஸுக்கும் நம்ம ப்ரையாரிட்டைஸ் கொடுத்து படிக்கணும். எந்தெந்த இடத்துல ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறது நம்ம நிறைய எம்சிக்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம், அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுலேருந்து அந்த ஏரியாவை மட்டும் நீங்கள் ப்ராப்ளம்ஸ்க்காக படிச்சுட்டு மற்ற எல்லாம் தியரி படித்தா போதுமானதாக இருக்கும். இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரிப்பீட்டடாக என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும். அது மட்டும் நம்ம திரும்ப திரும்ப பார்த்தாலே போதும். மற்றபடி மெக்கானிக்ஸ் ரொம்ப டஃப் அப்படின்னு நினைப்போம். நம்ம காலேஜில் படிக்கும்போதே அது 3rd இயரில் வந்து ஸ்டாட்டிக்ஸ் ஒரு செம்மில், டைனமிக்ஸ் ஒரு செம்மில் இருக்கும். நாங்கள் படிக்கும்போது அப்படி இருந்தது. டைனமிக்ஸ் 5th செம்லையும் ஸ்டாட்டிக்ஸ் 6th செம்மில் அப்படி இருந்தது. அதுக்கு பிறகு 2ஐயும் மெர்ஜ் பண்ணி ஒன்றா டைனமிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ்னு ஒன்று போல் வச்சாங்க. அப்படியெல்லாம் மாறி மாறி வச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் ஓவராலாக நம்ம ஃபீல் பண்ணக்கூடியது வந்து டைனமிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ் ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். பட் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு அந்தளவுக்கு டஃப் கிடையாது. நீங்கள் ரொம்ப செலக்டடாக தியரி கான்செப்ட்ஸை கரெக்டாக அண்டர்லைன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்கனாலே உங்களுக்கு மோர் தென் எனஃபாக இருக்கும். அதுவே போதுமானதாக தான் இருக்கும். அதனால் அதை மட்டும் திரும்ப திரும்ப நிறையா என்ன செய்தால் போதும், தியரி கான்செப்ட்ஸை மட்டும் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ண போதும். ப்ராப்ளம்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை மட்டும் பார்த்தாலே உங்களால் நிச்சயமாக இந்த டைனமிக் ஸ்டாட்டிக்ஸு இந்த சாப்டரை வந்து ஓவர் கம் பண்ணிடலாம். இதில் நம்ம 17th ஜூன் அன்னைக்கு கம்ப்ளீட் கோர்ஸ் ஒன்று ஆரம்பிக்கிறோம். கம்ப்ளீட் கோர்ஸில் டீட்டெயில்டு லெக்சர்ஸும் ஒரு 10,000 எம்சிக்யூஸும் கவர் ஆகும். அது வந்து எம்சிக்யூஸ்லாம் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே சொல்லிடுவேன். இல்லை வேண்டாம் எம்சிக்யூஸ் பேட்ச் மட்டும் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், அதில் அந்த 10,000 எம்சிக்யூஸ் மட்டும் சொல்லிக் கொடுப்பேன். அதில் அது போக டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறேன் அதே நாளில். இந்த டெஸ்ட் பேட்ச் வித் லைவ் செஷன், வித்தவுட் லைவ் செஷன் 2 பார்ட் இதாக கொடுக்க போகிறேன். வித் லைவ் செஷன் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து எக்ஸாம் வரைக்கும் டெய்லி லைவ் செஷன் கொடுப்பேன். டெய்லி ஒரு 100 எம்சிக்யூஸ் சால்வ் பண்ணுவேன். வித்தவுட் லைவ் செஷன்னா நீங்கள் டெஸ்ட்டை மட்டும் அட்டன் பண்ணிக்கலாம், டீட்டெயில்டு ஆன்சர்ஸ் கொடுப்பேன். வித் லைவ் செஷன் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஓவராலாக ஒரு ரிவிஷன் கிடைக்கும். இது போக 11th 12th உள்ள நம்மளுக்கு யூஜிடிஆர்பியில் என்னென்ன சிலபஸ் இருக்கோ அதையில் எதெல்லாம் 11th 12th கவர் ஆகிருக்கோ அது மொத்த ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணி காட்டுவேன். நம்மளுடைய இந்த ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ண வில்லிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணினா காண்டாக்ட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் குரூப்பு, யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்டில் டெய்லி ஒரு எம்சிக்யூ கொடுத்துட்டே இருக்கேன். அதனால் இது வரைக்கும் பார்க்கலன்னா பாருங்கள்.
தொடர்ந்து அந்த எம்சிக்யூஸை சால்வ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் குரூப்பில் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுக்குற ஆப்ஷன் இருக்குது. அதனால் நம்ம எக்ஸ்ப்ளனேஷனோட இதில் கொடுத்துட்ருக்கேன். யூடியூப்பில் வந்து இதில் வாட்ஸ்அப் சேனலில் ஆன்சர் மட்டும் கொடுக்குற ஆப்ஷன் தான் இருக்குது. அதனால் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் உங்களுக்கு கிடைக்கும். வேணும்னா அதில் அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி ஒரு எம்சிக்யூ வரும், நோட்டு போட்டு எழுதிட்டே வந்தீங்கன்னா ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பஞ்ச் ஆஃப் எம்சிக்யூஸ் கையில் கிடைக்கும். அதுலேயே அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம் அடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய இந்த ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிளேலிஸ்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள்.